ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு நெக் ஷேப் அளவுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் கேப் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வச்சு நான் வந்து பென்சிலால் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்ஸால் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 5 பீடு வந்து நான் அங்கங்கே ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு 1 இன்ச் இல்லைனா 1 1/2 இன்ச் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை சுற்றி சுகர் பீடால் வாட்டர் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இப்போ இந்த 5 பீடில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நான் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட் வந்து 2 சுகர் பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 5 பீடை சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து வாட்டர் வந்து எப்படி ஒரு ஷேப் இல்லாமல் வந்து போகுதோ, அதே மாதிரியே இந்த பீட்ஸோடைய ஒர்க்கை வந்து நம்ம ஒரு கரெக்டாக ஒரு லைனாக வந்து போடாமல் கிராஸில் வந்து நம்ம வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூவாக வந்து நான் பீட்ஸோடைய ஒர்க்கை வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இதுக்கு வந்து நான் நாட் வந்து போடலை. நாட் போடாமல் இதை எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் பீட்ஸில் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக் கிளாஸில் வந்து த்ரெட்டால் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து அட்வான்ஸில் பீட்ஸை வச்சு எப்படி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதை வந்து இதே மாதிரி ஷேப்பில் கொண்டு போயிட்டு இப்போ ரேண்டமாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ அங்கே கீழே இருந்து மேலே வந்து நான் அந்த பீடை வந்து கொண்டு வரேன். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து பண்ணிக்கணும். இது வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டபிள்யூ ஷேப் வந்து இருக்கும்ல, ஸோ அதே மாதிரியே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பென்சிலால் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? லைட்டாக வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து அப்படியே ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் ப்ளவுஸுன்னு வரும்போது நீங்கள் வந்து ட்ரா பண்ணாமல் பென்சிலால் ட்ரா பண்ணாமல் பீட்ஸை வச்சு கரெக்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து இப்போ நம்ம சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் வந்து 3 மந்த்து கோர்ஸு. பேசிக் டு அட்வான்ஸ் வந்து நம்ம எடுப்போம். 2 ப்ளவுஸ் வந்து நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளவுஸோடைய ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் சர்டிஃபிகேட்டு வந்து தருவேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம இந்த பீட்ஸோடைய ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக வந்து போட்டு காமிச்சதுக்கப்புறமா வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாதி வரையும் வந்து நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நான் எந்த மாதிரி வந்து கொண்டு வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரியே ஒரு கண்டினியூஸ் ஸ்டிச்சாக தான் வந்து நம்ம போடுறோம். உங்களுக்கு வந்து கண்டினியூவாக போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நாட் போட்டுக்கோங்க. அதாவது அந்த 5 பீடு வந்து நம்ம 5 பீடு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பாதி வரையுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸை வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து நான் எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி கிளாத்தோடைய கலர் வந்து அவ்வளவா வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பீட்ஸ் வந்து நல்லா நெருக்கமாக வச்சு பண்ணணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பார்டர் வந்து நல்லா அழகாக திக்காக வந்து தெரியும். அதனால் கிளாத்து வந்து என்ன கலர் அப்படிங்கிறதே வெளியில் தெரியாத அளவுக்கு தான் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் மேலே வந்து சுகர் பீடை கரெக்டாக நான் கொண்டு வந்துட்டேன். அதாவது
நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிற அளவுக்கு உள்ளேயே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம ட்ராயிங்க்கு பக்கத்தில் எங்கேயுமே வந்து வரல பாருங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்துன்னு வரக்கூடிய பீடில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இதே மாதிரியே வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்லோவாக வச்சு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம கிளாஸை மட்டுமே பார்த்து கற்றுக்குறீங்க. நீங்கள் கற்றுக்கோங்க. பட் ஆனால் ஒரு கரெக்ஷன் வந்து அதில் இருந்துச்சுன்னா அதை உங்களால் கண்டுபிடிச்சி சரி பண்ண முடியுமாங்கிறது தெரியல. அதனால் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே உள்ள பீட்ஸோடைய ஒர்க்கை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ செகண்டாக உள்ள பீட்ஸில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு சுகர் பீடை போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நான் எப்படி ரேண்டமாக வந்து கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து கண்டினியூ ஸ்டிச்சாக வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வந்து பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த 2வது இதுவுமே வந்து உங்களுக்கு நான் எவ்வளோ காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே கண்டினியூவாக வந்து நம்ம ஸ்டிச்சஸை வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்லைன் வந்து கொடுக்காம நான் வந்து இந்த ஸ்டிச்சஸை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து அவுட்லைன் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அவுட்லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அவுட்லைன் கொடுக்காம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதை வந்து ஒரு ப்ளவுஸில் போடும்போது இந்த ஒர்க்குக்கே வந்து நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து நல்லா பார்டர்லாம் பெருசாக வந்து அழகாக இருக்கும். பார்க்க ஃபினிஷிங்காகவும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பாதி வரையும் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ இந்த பக்கமாக வந்து எப்படி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் 2 சுகர் பீடு இல்லைனா 3 சுகர் பீடு வச்சு தான் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக 4, 5, 6லாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியில் எடுத்ததுமே நிறைய பீடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணது எல்லாமே பீட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துடும். ஓகேவா? அதனால் 2லேருந்து 3 வரையுமே இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு வந்து பீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான பீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னால் வந்து 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ண எனக்கு தெரியல, என்னால் முடியல அப்படின்னு வந்து சொல்கிறவங்க ஒரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் அதையே வந்து நம்ம ப்ளவுஸ் வரையுமே கொண்டு போகக்கூடாது இல்லையா? ஏன்னா ஒரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்பவே இழுக்கும், டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஓகேவா? அதனால் வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ்லே வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியல, என்னால் வந்து இதை பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து தனியாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் வந்து சொல்லுவேன். ஸோ கிளாஸில் வந்து சேர்ந்து பேசிக் ஸ்டிச்சை போட்டவங்களுக்கு இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமே. த்ரெட் ஒர்க்கே பண்ணிட்டீங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 இதுக்குமே வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் வந்து இதுக்கு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அவுட்லைன் வந்து நான் இந்த ஸ்டோன் ஸ்டிச்சை வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கேப்லலாம் பாருங்கள், கேப் வந்து எப்படி தெரியுதுன்னு. ஏன்னா அவுட்லைன் கொடுக்காம நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு இந்த கேப் வந்து இந்த மாதிரி இருக்குது. சரியா? இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்து ஸ்டிச் பண்ணதையும் நான் காட்டுறேன். அது வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்டோனுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறதுனால நமக்கு கேப் வந்து அவ்வளவா தெரியல. ஓகேவா? கேப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒர்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுனால நமக்கு மேலே கேப் தெரிஞ்சுது. ஸோ இதுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியுது இல்லையா?
நீங்கள் வந்து பண்ணும்போது அவுட்லைன் கொடுத்தே வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் வந்து நம்ம பாதி ஆஃப் ஸ்டிச் பண்ண வரையும் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஐடியா தான், எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை வந்து அப்படியே நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உள்ளே என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இப்போ கரெக்டாக பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து எப்படி நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது. இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ நாட்டும் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா த்ரெட்டு வந்து கண்டினியூவாக கொண்டு போகிறதுனா நம்ம கொண்டு போகலாம். என்னால் கண்டினியூவாக கொண்டு போக முடியல, நான் ஒவ்வொரு இடத்துலையுமே நாட் போட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் நாட் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கண்டினியூவாக கொண்டும்போது த்ரெட்டை வந்து நீங்கள் இழுக்கும்போது கட் ஆணுச்சுன்னா இருக்கிற ஒர்க்கு எல்லாமே வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் நாட் போட்டே வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு ஒர்க்கு முடிக்கும் போதுமே நீங்கள் அவசியமாக நாட் வந்து போட்டுக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இதோடைய ஃபுல் இதுவுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகேவா? வாட்டர் ஃபில்லிங்கில் பீட்ஸை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸே வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆர்டர் வரும்போது பண்ண முடியல அப்படின்னு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி டிசைனை வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பீட்ஸை பொறுத்த வரையுமே போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு 1 இன்ச் இல்லைனா 1½ இன்ச்சில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோடைய ஃபுல் நெக்கையுமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நமக்கு வந்து இந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.